நம்ம கையிலும் எழில் 2 பேருக்கும் எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருந்தாலுமே கூட, அந்த ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் வந்து நம்ம தான் ஜெயிப்போம். எப்படி இருந்தாலும் நம்ம தான் ஜெயிப்போம். அந்த கடவுளோட அருள் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு கிடைக்கும். அப்படிங்கிற மாரி 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே கான்ஃபிடென்ட்டோட இருந்துட்டுருக்காங்க. அதே சமயம் இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் இந்த சிவசங்கரி மாஸ் என்ட்ரி குடுத்து, நம்ம கயல்கிட்டயும், எழில்கிட்டயும் பேச ஆரம்பிச்சுறாங்க. அது மட்டும் இல்லாம நான் தான் அப்பவே சொல்லிட்டேன்ல, கண்டிப்பா உங்களால ஜெயிக்கவே முடியாது. அப்படியே நீங்க நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா, செஞ்சாலும், சமைச்சாலுமே கூட அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏற்கனவே செஃப்பு கிட்ட பிரச்சனை பண்ணிட்டீங்களாம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தீபிகா வேறு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சமையலில் அவளும் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிகிட்ருக்கா. அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களாலலாம் ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சிவசங்கரி ஒவ்வொரு வார்த்தைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இவங்கள மட்டம் தட்டிகிட்டே இருக்காங்க. என்ன தான் மட்டம் தட்டினாலும் நாங்கள் இந்த போட்டியில் கலந்துக்க தான் போகிறோம். அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இந்த போட்டியை நல்லபடியாக முடிச்சு நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கான்ஃபிடென்ட்டோடு இருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.